அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணியாற்றுவேன். என்றென்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நல்ல மக்களுக்குரிய நல்லாட்சியாகவும், மக்களுக்குரிய முழுமையான திட்டங்களை வடிவமைத்து மக்களுக்காகவே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மக்களாட்சியாக. இன்றைக்கும் எத்தனையோ குறைகளை நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்தாலும் அதைக்குரிய திட்டங்களை வடிவமைத்து மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் கோரிக்கையாக அடுத்தடுத்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இன்று வரை செவி சாய்க்காமல் பணக்கார வர்க்கங்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள், நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். பழங்குடியினர் எத்தனை பேர் இன்றைய தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய இன்றைய வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்ற எந்த ஒரு கணக்கீடும் இதுவரை எடுக்கப்படாத அரசியலாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வரும் காலங்களில் முறைப்படுத்தி பழங்குடியினருடைய வாழ்வாதாரம் மேலோங்க, அவர்களுடைய குடும்பங்கள் எங்கெங்கு வசிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்குரிய அடையாள அட்டை வழங்கப்படும். அது மட்டுமில்லை, பழங்குடியினர் பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது திறன்படை இச்சட்டம் முழுமையாக கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்க்கப்படும். இந்த பழங்குடியினருக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவர்களுடைய எத்தனை ஜனத்தொகை இருக்கிறது, இன்றைய சூழலில் அவர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய தேவைகள் என்னென்ன என்ற அனைத்தையுமே முறைப்படுத்தி அந்த ஒரு தீர்க்கமான திட்டமாக பழங்குடியினர் பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இதை அனைத்துமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொண்டு வந்து செயலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.